உங்க பசங்க லைஃப்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 ஸ்கில்ல சொல்லிக் கொடுங்க. இது வந்து என் பர்சனலா என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? இந்த 3 ஸ்கில்ல மட்டும் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க ஃபியூச்சர்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வளருவாங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்னதான் படிச்சு எவ்வளவுதான் மார்க்ஸ் எடுத்தாலுமே அவங்களால ப்ராப்பரா அவங்க சொல்ல வரதை இங்கிலீஷ்ல அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்க குழந்தைங்க தமிழ்நாட்டை விட்டு வெளில போகணும், இந்தியா விட்டு வெளில போகணும், வேற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படியாவது நல்ல கோச்சிங் சென்டர்லையோ நல்லா அவங்கள ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களால கம்யூனிகேஷன் நல்லா ப்ராப்பராக அவங்களால பேச முடியும், கிளியராகவும் பேச முடியும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஸ்போர்ட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து உங்கள் குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து இன்வால்வ் பண்ணுங்க. கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ, பேஸ்கெட் பாலோ, டென்னிஸோ, பேட்மிண்டனோ, எனி ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் உங்கள் பசங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு குழந்தை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு ஆக்டிவாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக விளையாடணும். அது அந்த குழந்தைக்கு இப்பயும் சரி ஃபியூச்சர்லையும் சரி கண்டிப்பாக அதோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நிறைய அவங்களுக்கு வந்து லேர்னிங்ஸ் இருக்கும். நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரதுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. தேர்டு, ஏதோ அவங்களுக்கு பிடிச்சது, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவங்க மனசுக்கு பிடிச்சது வந்து அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. மற்றபடி அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு 3 months பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்த 3 monthsக்கு வேற ஏதாவது ஸ்கில்ல இந்த 3ல எதுலையாவது ஒன்றுல மாற்றி போடுங்க. அதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 3 ஸ்கில்லும் உங்கள் பசங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஃபியூச்சரில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அவங்களால எதையும் என்னால் பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். அவங்க லைஃப்லேயும் நல்லா வருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டைம் எடுத்து அவங்களுக்கு எஃபோர்ட் எடுத்து அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. நான் சொன்னது கரெக்ட்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல கரெக்ட்னு போட்டு இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.